ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கௌரிஸ் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம தீபாவளிக்கு இந்த மாதிரி கம்பி மத்தாப்பெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய யூஸ் பண்ணியிருப்போங்க. அந்த கம்பியெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறிஞ்சிருப்போம். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் தூக்கி எறியாமல் எப்படி நம்ம அதை வீட்டுக்கு ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் கௌரிஸ் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆள்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பி மத்தாப்பை இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பி மத்தாப் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் க்ரீன் கலர் கிளிட்டர் டேப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பிளெயின் டேப் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளோரல் டேப் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கம்பியை ஃபுல்லாக அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. கம்பி ஃபுல்லாக தெரியாத மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு கையில் அப்படியே கம்பியை சுற்றிட்டே இருங்க, இன்னொரு கையில் அப்படியே டேப் சுற்றுறீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிக்கும். நான் இதில் கம்பி மத்தாப் பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருக்கிற கம்பி மத்தாப்பையும் எடுத்திருக்கேன், 10 சென்டிமீட்டர் இருக்க கம்பி மத்தாப்பையும் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சைஸ் வேணால் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி எவ்வளோ கம்பி மத்தாப் இருக்கோ அந்த மாதிரி ஃபுல்லாக இதே மாதிரி க்ரீன் கலர் டேப்பால் நான் இதை கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி நிறையா பீசஸ்க்கு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேஸ்ட்டான மார்க்கர், அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வேஸ்ட்டான இந்த கட்டைப்பை குச்சி இருக்கு இல்லையா, அந்த கட்டைப்பை குச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் மார்க்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மார்க்கர் இல்லை அப்படின்னா கட்டைப்பை குச்சியை பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 15 சென்டிமீட்டரில் இருக்க 5 கம்பி மத்தாப்பு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். இதை நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப்பால் வச்சு இதை 5ஐயும் நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மார்க்கர் மேலே கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி வச்சு ஒட்டிக்கோங்க. இதை ஒட்டினதுக்கப்புறம் நம்ம 10 சென்டிமீட்டரில் இருக்க குட்டி குட்டி கம்பி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த பெரிய கம்பிங்களுக்கு இடையில நம்ம இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்க போகிறோம். நல்லா டைட்டாக ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். ஆனால் நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய கம்பி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கம்பியெல்லாம் நீங்கள் எப்படி வேணால் வளைச்சிக்கோங்க. நல்லா மேலே கீழே நல்லா, அதாவது ஒரு மரத்தோட கிளை இருக்க மாதிரி. நம்ம ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ஃப்ளார் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃப்ளார் எல்லாம் நம்ம அங்கங்கே ஒவ்வொரு கம்பியில் ஒட்ட போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒவ்வொரு கிளையாக கீழே மேலே இருக்க மாதிரி நல்லா வளைச்சி எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய கம்பிகள் இருக்குது. அதையும் நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கிளை வர மாதிரி ஒவ்வொரு கம்பி கூடயும் நம்ம இன்னும் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த அட்டாச் பண்ணுற கம்பி வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக நானும் அதையும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கிளிட்டர் டேப்பை யூஸ் பண்ணி நம்ம அதையே ஒட்டிட்டோம்னா நம்ம அந்த இடத்துல ஜாயின் பண்ண இது நமக்கு தெரியவே தெரியாது. ஒட்டும் போது செல்லோ டேப்பை நல்லா டைட்டாக இறுக்கி சுற்றுங்க. லூஸாக சுற்றுனீங்கன்னா அந்த கம்பி அப்புறம் கழட்டி கீழே விழுந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட்டாக ஒட்டுங்க. நம்ம ஜாயின் பண்ண இடம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது பாருங்கள், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, சேம் அதே கலரில் இருக்கிறனால நமக்கு தெரியல. இப்போ அந்த கம்பியை நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா நிறைய கம்பிகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ கிளை நிறையா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய கம்பி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 3 கம்பி இருக்குது. அந்த 3 கம்பியை நான் நல்லா டிரான்ஸ்பரண்ட் டேப்பால் டைட்டாக சுற்றி எடுத்துக்கிறேன். இதை சுற்றி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவில் சென்டராக விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மரத்தோட ஹைட் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நடுவில் சென்டராக வச்சுட்டு எல்லா கிளையும் சேர்த்து இன்னும் நல்லா டைட்டாக நான் இந்த செல்லோ டேப்பால் நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. இதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த சென்டராக இருக்கிற 3 கம்பியும் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி வளைச்சி எடுத்துக்கலாம். கிளையெல்லாம் வளைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம க்ரீன் கலர் கிளிட்டர் டேப்பால் அந்த மார்க்கர் பென் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக நம்ம சுற்றி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம க்ரீன் கலர் டேப்பால் இதை ஒட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ளவர் செய்கிறதுக்கு நமக்கு A4 கலர் பேப்பர் தேவை. அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
நான் ஒரு பிங்க் கலர் ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு தடவை மடக்கிக்கோங்க. ஒரு குட்டி ஸ்கொயர் ஷேப் நமக்கு வந்துருச்சு. அதை மறுபடியும் இன்னொரு தடவை மடக்குனிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். அதை மறுபடியும் இன்னொரு தடவை நீங்கள் மடக்கி எடுத்துக்கோங்க. மடக்கி முடிச்சதுக்கப்புறம் நான் பாருங்கள் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி ட்ரா பண்ணி அதை வெட்டி எடுத்துக்கோங்க அந்த ஷேப்பில். வெட்டி முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்துல பாருங்கள் மார்க் போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து வெட்டிக்கோங்க. லாஸ்ட் எண்டு வரைக்கும் வெட்ட வேணாம், லைட்டாக மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக ஓப்பன் பண்ணி உள்ளே ஃபுல்லாக ஒவ்வொன்றா வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளார் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அந்த ஃப்ளாரை அப்படியே நம்ம 2ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் சிஸ்ஸர் யூஸ் பண்ணி அப்படியே அடிப்பக்கமாக வச்சு இப்படி நம்ம லைட்டாக திருவினோம்னா நமக்கு அந்த பெட்டல்ஸ் அப்படியே மடங்கி விரிஞ்ச மாதிரி இருக்கும். இது நீங்கள் பென் ஆர் பென்சில் வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஃப்ளார் ஷேப் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரே கலரில் செஞ்சாலும் சரி, இல்லை கலர் கலராக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஃப்ளார்ஸ் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து லீஃப் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு க்ரீன் கலர் நான் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா இப்படி நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஆப்போசிட் சைடில் ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொரு தடவை மடக்கி எடுத்துக்கோங்க. நான் எப்படி செய்கிறேன்னு கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் பார்த்து அதே மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு இப்போ நான் கட் பண்ண போகிறேன். லீஃப் ஷேப்பில் இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு லீஃபோட சைடு எட்ஜஸில் வர்றத மாதிரி ஒரு பீஸை ஃபஸ்ட்டு வெட்டிட்டு இன்னொரு பீஸை வந்து ஃபுல்லாக வெட்டி எடுத்துடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரியல் லீஃப் லுக் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இது லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு அட் அ டைமில் 2 லீஃப் நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளாருக்கு நம்ம சிஸ்ஸர் யூஸ் பண்ணி இந்த பெட்டல்ஸ் வளைஞ்சிருக்க மாதிரி செஞ்சோமோ அதே மாதிரி இதையும் நம்ம செஞ்சு எடுத்துட்டோம்னா அந்த லீஃப் பாருங்கள் அப்படியே மடங்கியிருக்க மாதிரி நேச்சுரலாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லீஃபில் நம்ம சென்டரில் ஒரு ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த கம்பிக்குள்ளே இந்த நம்ம லீஃபை நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூவை எடுத்து பூவோட அடிப்பக்கத்தில் சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த கம்பிக்குள்ளே பூதுற அளவுக்கு கட் பண்ணால் போதும். இப்போ அடுத்து கட் பண்ணி அதுக்குள்ளே விட்டதுக்கப்புறம் இந்த பூவையும் இலையும் ஃபெவிகால் வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். இது ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பூவோட சென்டரில் பார்த்திங்கன்னா மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த கம்பிக்குள்ளே ஒரு டெர்மாக்கோல் பாலை வச்சு அதை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டிக்காக கீழே இருக்கிற இலையும் அந்த கம்பியோடு சேர்த்து நான் கிளிட்டர் டேப்பால் நான் சுற்றி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பூவையும் இலையும் எல்லா கம்பியிலையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் எல்லா பூவையும் நான் ஒட்டி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. நான் அதுக்கப்புறம் வேஸ்ட்டான ஒரு மூடி எடுத்திருக்கேன். அதை நான் கலர் பேப்பரால் நான் கவர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஃப்ளார் ஸ்டாண்டை உள்ளே வச்சுட்டு நான் வந்து கோலமாவும் நான் கொட்டியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக மண் ஆர் ஒயிட் சிமெண்ட் எது வேணால் நீங்கள் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இதை ஆடாமல் ஸ்டிப்பாக நிற்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். வேஸ்ட்டாக நம்ம தூக்கி எறிய வச்சுருந்த கம்பி மாத்தாப்பு கம்பியை வச்சு எவ்வளோ ரொம்ப சூப்பராக அழகான ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்ட் நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். Thank you for watching.